சத்யா தான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்துட்டு சேர்த்து விட்டுருக்காங்க. ஏற்கனவே மீனா கூட அவர்கிட்ட தான் எங்கள் பணமும் வந்து கடன் வாங்கி அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவும் செஞ்சுருவாங்க. அந்த இடத்துல தான் அருணுமே சத்யாவுக்காக வேலைக்கு சிபாரிசு பண்ணி அங்கே தான் வேலைக்கு போயிட்டுருக்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்க நேரத்தில் தான் மகேஸ்வரி அவங்கள பார்க்குறதுக்காக வராங்க. சார் அப்படின்னு சொல்லும்போது, வாங்கம்மா என்ன வேணும்னு சொல்லி கேட்க, சரி எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் கடன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவை பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்ல பணம் தான் இங்கே சத்யா தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி கேட்க எல்லா ப்ரூஃபையும் கொடுக்குறாங்க. சைன் பண்ணி அந்த பணத்தையும் மகேஸ்வரி வாங்கிக்கவும் செய்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், எப்போ திருப்பி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்க, சார் எனக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும், அதுக்குள்ளே எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வெளியில் போனதுக்கு பிறகு ரோஹினிக்கு கால் பண்ண, எங்கடி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் அம்மா அப்புறம் கிருஷ் 3 பேருமே வெளியே தான் வந்திருக்கோன்னு சொல்லும்போது, சரி பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லும்போது, சரி நீ அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுடி, உனக்காக நான் இங்கே பணத்துக்காக வந்து ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து பணத்தை வாங்கியிருக்கேன், ஆனால் சரியான நேரத்தில் பணத்தை கொடுக்கலன்னா இவர் வேறு மாதிரி நடந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியும் சொல்ல, சரி நான் பணத்தை சீக்கிரமாகவே உனக்கு கொடுத்து வரேன்னு சொல்கிறாங்க. கொடுத்து விடுறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு வந்த மகேஸ்வரி, சரி எனக்கு கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட நம்பிக்கையான ஆள் இருந்தால் இந்த பணத்தை இங்கே முக்கியமான ஒருத்தவங்களுக்கு உடனே கொண்டு போய் கொடுத்தாகணும், அவங்கக்கிட்ட இதை கொடுத்து அனுப்ப முடியுமா சார்? அதை விட ஒரு முக்கியமான வேலை ஆஃபீஸ்லேருந்து கால் மேல் கால் வந்துகிட்டே இருக்கு, நான் போயே ஆகணும் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல, சரிம்மா என்ன அட்ரஸ் என்ன இதுன்னு சொன்னீங்கன்னா இங்கே சத்யா இருக்கா, அவன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவான்னு சொல்கிறாங்க. சத்யா வந்துட்டு மீனாவுடைய தம்பின்றதும் தெரியாது, அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறாங்க, சத்யா கிட்ட வந்துட்டு அந்த பணத்தை கொடுக்க அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. சத்யா அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக அங்கே ரோஹிணி சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டு போயிடுறாங்க. என்ன இங்கே தானே அட்ரஸ் கொடுத்தாங்க, பணத்தை வாங்குறவங்களை இன்னும் காணுமே நினச்சிட்டு அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை வந்துட்டு மண்டியிலே போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அந்த பணத்தை வந்துட்டு கையில் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா ரோஹிணி வராங்க. ரோஹிணி கிட்ட வந்துட்டு அடையாளத்தை எல்லாம் சொன்னதுனாலையும் அவங்க ஹெல்மெட்லாம் போட்டிருப்பாங்கடி அப்படின்னு அங்கே மகேஸ்வரி சொன்னதுனாலையும் வண்டி நம்பர்லாம் சொன்னதுனாலையும் கரெக்டாக இங்கே ரோஹிணி கண்டுபிடிச்சாங்க. ஹலோ இங்கே வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி கூப்பிட, என்ன இவங்க இதுக்கு இங்கே கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போகிறாங்க. ஹெல்மெட்டை கலெக்டரான போல நேரத்தில் பணத்தை கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்ட உடனேயே டக்குன்னு ஹெல்மெட்டை கலட்டுறதுக்காக தலைக்கு போன கை வந்துட்டு கலட்டாமலே நிறுத்திட்டு பேக்கிலேருந்து எடுக்கிறப்போ அங்கே வந்துட்டு பக்கத்தில் கிருஷோட அம்மாவும் நிற்கிறாங்க. அம்மா இப்போ எதுக்கு நீ கண்ணை கசக்கிட்டே நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, வேறு என்னடி பண்ண சொல்கிறேன், இந்த கிருஷோடைய கிருஷை வந்து பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியாம், இவனை எத்தனை ஸ்கூல் தான் மாற்றலான்னு இருக்கேன், இப்போ என்னடானா திடீர்னு அந்த ஸ்கூல்லேருந்து மாற்றலான்னு இப்போ பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணி வேறு ஸ்கூலுக்கு இங்கே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நீ பண்ணுறது எதுவுமே பிடிக்கல ரோஹிணி அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பயங்கர ஷாக் ஆகிடுது எங்கள் ரோஹிணிக்கு. அம்மா தேவையில்லாமல் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத கிரிஷ், இனிமேல் இதுதான் ஒரு ஸ்கூல், நீ இங்கே தான் படிக்க போகிறேன்னு சொல்ல, இவ்வளோ பணம் கட்டி இந்த ஸ்கூலில் இவனை சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ தூரத்தில் உங்களை சேர்க்கறதுக்கு காரணமே முத்து மீனா தான், முத்து மீனாவால் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கும் இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்காக தானே நான் உங்கள் 2 பேரையுமே இங்கே கொண்டு வந்து சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ இங்கே பக்கத்திலே வீடும் பார்த்துட்டேம்மா, இனிமேல் முத்து மீனா உங்களை தேடி எப்போதுமே வரப்போகிறதில்ல, கிரிஷ் இருக்க இடமே நீ அவங்களுக்கு எப்போதும் தெரிய போகிறதில்ல, இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிச்சயமாக முத்துவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ அவங்க கண்ணில் சிக்காமல் இருக்க வரைக்கும் நல்லது, இதுக்கப்புறம் என்னால் வேறு ஸ்கூலில் மாற்றிட்டே இருக்க முடியாதுமா, ஏற்கனவே பணம் தான் ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு, இப்போ கூட மகேஸ்வரி கிட்ட சொல்லி அவன் மூலமாக தான் இந்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஸ்கூலில் சேர்த்தது போக மீதி பணத்தை வேற நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. என்னப்பா பணத்தை எடுத்துட்டிங்களா இல்லையா, டைம் வேறு ஆகிட்டே இருக்குன்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறாங்க, சத்யா வந்துட்டு ஹெல்மெட்டை வந்துட்டு கலட்டுறாங்க. சத்யா ஹெல்மெட்டை கலட்டின உடனே இது சத்யாவை பார்த்த உடனே அதிர்ந்து போகிறாங்க ரோஹிணி. அப்புறம் அங்கே நின்றுட்டு இருக்க கிருஷோடைய பாட்டி கிருஷ் 3 பேருமே பார்த்துட்ருக்காங்க. என்ன பாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க, நீ அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி வந்துட்டு சத்யாவை பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அப்போது இந்த பையனுடைய அம்மா நீங்கள் தான், அப்போ இத்தனை நாளாக நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றி வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கீங்க, என்ன நீங்களும் இவங்களுக்கு துணையாக இருந்திருக்கீங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பேசும்போதே அக்காவுக்கும் மாமாவுக்கும் சந்தேகம் வந்துச்சு, ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு இப்போ தானே தெரியுது. என்ன ஒரு ரவுடி கிட்ட இருந்தால் ரவுடி மாதிரி தான் வளருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, உங்களுக்கு என் மாமாவை பற்றி என்ன தெரியும்? ஆமாம், சொந்த வீட்டில் இருக்கும்போதே எங்கள் மாமாவை பற்றி புரிஞ்சுக்காத நீங்கள் இப்போ நான் சொல்கிறதுனால மட்டும் புரிஞ்சுக்காவா போகிறீங்க? ஆனால் இவ்வளோ பெரிய உண்மை, எவ்வளோ பெரிய பொய், இதெல்லாம் எப்படி உங்களால் மறைக்கிறதுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியல. ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு அம்மா நீங்கள், இதெல்லாம் இங்கே என்ன சொல்கிறது, தலையே சுற்றுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு வந்துட்டு கால் பண்ணிடுறாங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுன்னு ரோஹிணி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் அவங்க கெஞ்சுறத காதில் வாங்காதேங்க நம்ம சத்யா வந்துட்டு உடனே முத்துவுக்கு கால் பண்ண,
இதோ வர சத்யான்னு சொல்லி உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கார் வந்து நிறுத்துது. என்னாச்சு, எதுக்கு இப்போ உடனே கால் பண்ண, திரும்ப ஏதாவது பிரச்சனையா, அந்த சிட்டியால பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இங்கே சத்யாவை பார்க்குறாங்க. இங்கே சத்யா அங்கே நின்றுட்டு இருக்க ரோஹிணி, கிறிஷோட பாட்டி, கிறிஷோட அம்மா 3 பேர், அதாவது கிறிஷையும் பார்க்குறாங்க. பார்த்தது என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் முத்து திரும்பி பார்த்தா அவங்க 3 பேருமே நிற்கிறது தெரியுது. பக்கத்தில் வராங்க. முத்துவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் எங்கம்மா இங்கே, கிறிஷ் நீ என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்ல, இனிமேல் இந்த ஸ்கூலில் தான் நான் படிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கிறிஷ் சொல்ல, என்னாச்சுமா அந்த ஸ்கூலில் ஏன் கிறிஷை இங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி இங்கே கேட்க, மாமா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாங்க. என்ன சத்யா உனக்கு எப்படி தெரியும், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, இந்த கிறிஷோட அம்மா யாருன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருந்துச்சுல, அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்கள நான் பார்த்துட்டேன்னு சொல்ல, அதுக்கு இங்கே முத்துவும் என்ன நடக்குது இங்கே, இந்த பார்லர் அம்மா வேற எனக்குது, அவங்க அம்மா வேற நீ பார்த்துட்டேன்னு சொல்கிறேன், என்ன நடக்குது, அப்போது இவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால நீங்களும் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா, அப்போ அவங்க துபாயிலேருந்து வந்துட்டாங்களா, என்ன பார்லர் அம்மா இதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு சொல்ல, அதுக்கு உடனே சத்யா சொல்கிறாங்க, மாமா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க அம்மா ஒன்றும் துபாயிலலாம் இல்லை, இங்கே தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ இதில் வேற ஒரு பொய் இருக்கான்னு முத்து பார்க்க, அப்போ அவங்க எங்கே இப்போது உள்ள கிளாஸ்க்கு, அதாவது சாரை பார்க்க போயிருக்காங்களா, நான் போய் பார்த்து பேசவான்னு சொல்ல, மாமா நீங்கள் அங்கெல்லாம் போக வேணாம், உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நின்றுட்டு இருக்காங்களே, எது பேசுகிறதா இருந்தாலும் இவங்களை பார்த்து பேசுங்கன்னு சொல்ல, என்ன சத்யா சொல்கிறேனி அப்படின்னு கேட்க, கிறிஷோட அம்மாவே இவங்க தான் மாமா அப்படின்னு சத்யா சொன்னதுமே முத்துவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சத்யா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை ஒன்று விடாமல் சொல்ல, இவங்க வாயாலே இவங்க எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு எங்கள் முத்து வந்துட்டு ரோஹிணியை பார்த்து கேட்க, ரோஹிணி ஒன்றுமே புரியாமல் விழிப்பதிங்க நிற்க, என்னம்மா அப்போ சத்யா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படி தானே, அப்போது எங்கள் கிறிஷோடைய அம்மா இவங்க தான் அப்படி தானே அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் போயிட்டு முத்துவும் கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க. நீங்கள் எங்ககிட்ட கோவப்பட்டதுக்கான காரணம் இப்போ தானே தெரியுது, உங்களுக்கு பின்னாடி இவ தான் இருந்திருக்காங்கன்னு அப்படின்னு முத்து கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சி இந்த மனோஜ் கூட வாழணும்னு நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க, பெத்த பையன் வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்படாமல், உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா, ஆமாம் இப்படிப்பட்ட நீ எல்லாம் ஒரு அம்மாவாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நீ தானே, எங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் நீ இன்னைக்கு உன் பையனுக்கு பண்ணிகிட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்டில் யாருக்குமே தெரியப்படுத்த வேணாம் முத்து, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்த நான் எப்போ இங்கே மனோஜ்கிட்ட சொல்லணுமோ அதை நான் இப்போ பொறுமையை சொல்லிக்கிறேன்னு சொல்ல, இதை கேட்ட முத்து, இன்னமும் உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, மனோஜ் உன்னை ஏற்றுப்பான்னு, அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் எப்போதுமே தான் பெஸ்ட்டாக இருக்கணும், ஏன் தன்னை விட ஸ்கூலில் முதல் மார்க் எடுத்தாலே அதெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் அவன் என்னெல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியும், ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு நீ இந்த மனைவின்ற ஒரு ஸ்தானத்தில் வந்து இருக்கிறது ஒரு உண்மையாக இருந்திருந்தா கூட அவன் ஏற்றுக்க தயாராக இருப்பான், ஆனால் நீ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க, ஒருவேளை அவளே ஏற்றுக்கிட்டாலும் எங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களா, மாட்டவே மாட்டாங்க, ஏன் அன்னைக்கு கூட என்றைக்குமே அவன் உன்னை வந்துட்டு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து தான் பேசியிருக்கான், அது உனக்கு புரிய மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்துட்டு திட்டவும் செய்கிறாங்க. மாமா இவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம் முடியாது, எத்தனை தடவை உங்களையும் அக்காவையுமே காயப்படுத்தியிருக்காங்க, அந்த வீட்டுக்கு நான் வந்தப்போ கூட என்னை திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்படுத்தினாங்க, ஆனால் கடைசியில் அந்த பணத்தை திருடுனதே அவங்க வீட்டுக்காரர் தானே, ஆனால் அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு கூட என்கிட்ட ஒரு மன்னிப்பு மனசார கேட்கணும்னு கூட இவங்களுக்கு தோணலை, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இறங்கி போகவே கூடாது மாமான்னு எங்கள் சத்யா சொல்ல, தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பின்னு ஓடி வந்து காலில் விழுகவும் செய்கிறாங்க. இப்படி விழுந்த கையோட, அதாவது கிறிஷோட பாட்டி என்னம்மா பண்ணுறீங்க, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லிட்டு முத்து தான் கிளப்பி விடுறாங்க. இதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீங்கள் 3 பேருமே சேர்ந்து எங்கள் மொத்த குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க, இதில் உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவும் திட்டிட்டு, வா சத்யா போகலாம் அப்படின்னு சொல்லி சத்யாவையும் கிளம்புறாங்க. அதே போல் முத்து ரொம்ப கோவத்தோட கிளம்புறாங்க. உங்கள் 3 பேரையும் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்கிறத விட இங்கே அம்மாவும் மனோஜும் 3 பேரையும் மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னமோ உண்மையை முத்துக்கிட்ட சொல்ல, மீனா கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டேன்டா, ஆனால் இப்போ பார்த்தியா உண்மை தெரிஞ்சதும் அவன் எடுக்கிற முடிவை பார்த்தியா அப்படின்னு இங்கே ரோஹிணி கோவப்பட, ரோஹிணி கண்ணத்தில் பல்லான்னு ஒரு அறையை விட்டு, இப்போ கூட நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரிய மாட்டதில்ல, மற்றவங்க மேலே பழியை எப்படி தூக்கி போகலான்னு தானே யோசிக்கிறேன், அப்போ கூட நீயா போய் இந்த விஷயத்த சொல்லலையே, இப்போ அவங்களா கண்டுபிடிச்சதுனால தான் கோவம் அவங்களுக்கு அதிகமாகுது, நீயாவே இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியிருந்தானா இந்த அளவுக்கு முத்துவோ இல்லை மீனாவோ இல்லை இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ இந்த அளவுக்கு கோவத்தை காட்டாமல் நிச்சயமாக உனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு வகையில் யோசிச்சிருப்பாங்க, இது எல்லாமே நீ செஞ்ச தப்புனாலதான் ரோஹிணி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டவும் செய்கிறாங்க. ரோஹிணி மனசொடைஞ்சு நிற்கவும் செய்கிறாங்க. இப்போ அங்கேருந்து கிறிஷையும் கூட்டிக்கிட்டு கிறிஷ் பாட்டி அங்கேருந்து கிளம்ப ரோஹிணி மட்டும் தனியால் நிற்கிறாங்க. இனி வாழ்க்கையில் அவங்க அப்படி தான் நிற்கணும், அவங்க சொன்ன போய்க்கு எல்லாமே